வணக்கம் மக்களே, ஜிபி தமிழ் வீலாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான அருவிகளில் ஒன்றான சுருளி அருவியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சுருளி அருவி உள்ளே போகிறதுக்கு காருக்கான நுழைவு கட்டணமாக 20 ரூபா வசூல் பண்ணுறாங்க. நுழைவு சீட்டு எடுக்கிற இடத்துல இருந்து அருவிக்கு நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணும். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு பிரபலமான அருவி அப்படின்னா சின்ன சுருளி அருவி. தேனியிலிருந்து வருசநாடு செல்லக்கூடிய வழித்தடத்தில் இருக்கு. அந்த அருவி பற்றின வீடியோவும் நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. இங்கே பேட்டரி வண்டி வசதியெல்லாம் கிடையாது. நம்ம நுழைவு வாயிலிருந்து நடந்து தான் போக வேண்டியது இருக்குது. அதனால் அந்த வயசானவங்க நடந்து போகிறதுன்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்களில் மட்டும்தான் இங்கே ஓரளவு கூட்டம் இருக்கும். மற்ற நாட்கள் எல்லாம் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. நம்ம வந்தோன்னா தாராளமாக குளிச்சுட்டு போகலாம். தேனியிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துலையும் கம்பத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த சுருளி அருவி அமைஞ்சிருக்கு. தேனி மற்றும் கம்பத்திலிருந்து அடிக்கடி பேருந்து வசதி இருக்குது. நம்ம பேருந்து மூலமாகவும் இங்கே வரலாம். இதுதாங்க சுருளி அருவி. அருவியில் நீர்வரத்து அருமையாக இருக்குது. இந்த அருவியை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் தாராளமாக குளிக்கலாம். இந்த அருவியானது மேகமலை மலைத்தொடர்களிலிருந்து உருவாகிறதுனால எப்போதுமே ஒரு மிதமான நீர்வரத்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். குறிப்பாக மழை காலங்கள், அதாவது ஜூலையிலிருந்து டிசம்பர் வரையிலான மாதங்களில் இந்த அருவியில் வரக்கூடிய நீர்வரத்து இன்னும் அதிகமாகவே இருக்கும். சுருளி அருவி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அருவியில் ஜம்முன்னு ஒரு குளியலை போட்டு இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான உடை மாற்றும் அறைகள் இங்கே இருக்கு. ஆனால் அது சுத்தமாக இல்லாதனால எல்லாருமே வெளியே நின்று தான் துணி மாற்றிட்டு இருக்காங்க. அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுன்னா இந்த வழியாக தான் தண்ணி வரும். சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குனால இந்த இடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மண் அரிச்சிருக்கு. நுழைவாயிலுக்கு அருகாமையில் பேரூராட்சி நிர்வாகத்தின் கீழ் இயங்கக்கூடிய தங்கும் விடுதிகள் இருக்குங்க.
ஆனால் பகல் நேரம் மட்டும்தான் தங்குறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இரவு நேரங்களில் இங்கே தங்குவதற்கு அனுமதி கிடையாது. அடுத்ததாக சுருளியில் இருக்கக்கூடிய கோவில்களை பார்க்க போகிறோம். நமக்கு முன்னால் இருக்கக்கூடியது விநாயகர் சன்னதி. அதுக்கு பின்புறமாக இருக்கக்கூடியது பூதநாராயணன் அப்படிங்கிற பெயரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில். சிவபெருமானுக்கும் ஹனுமாருக்கும் தனியே சன்னதி அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் சுருளி ஆண்டவர் அப்படிங்கிற பேரில் முருகன் கோவில் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் தாமதமாக போனதுனால அங்கே போக முடியல. அடுத்ததாக எங்கே போகிறோம் அப்படின்னா, சுருளி அருவிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோடிலிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுற சிவன் கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். நமக்கு முன்பாக தெரியக்கூடியது தான் அந்த கோடிலிங்கம் சிவன் கோவில். இந்த கோவில் வந்து நம்ம சுருளி அருவிக்கு போகிற வழியில் தான். அதனால் நீங்கள் முதல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்க்கலாம். சுருளி அருவிக்கு போகிற வழியில் இந்த மாதிரி திராட்சை தோட்டங்கள் நிறையா இருக்குங்க. இந்த தோட்டத்தை நாம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா இங்கே வந்து தோட்டத்துக்கு முன்னாலே வந்து திராட்சை பழம் விற்றுட்ருப்பாங்க. அவங்ககிட்ட திராட்சை பழம் வாங்கிட்டு அப்படியே நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கணுன்னு கேட்டோன்னா அவங்க உள்ளே அனுமதிப்பாங்க. இங்கே பாருங்கள், திராட்சை பழம் எவ்வளோ அழகாக விளைஞ்சிருக்குன்னு. டன்னு கணக்கில் திராட்சை பழம் அப்படியே கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருக்குங்க. இதை பார்க்கும்போதே நமக்கு நாக்கில் எச்சி ஊறும் பாருங்க. இதுதாங்க கோவிலுடைய நுழைவாயில். காலை 8 மணி முதல் மாலை 6:30 வரை தரிசனத்திற்கு அனுமதிக்கிறாங்க. இந்த இடத்துல எண்ணற்ற சிவலிங்க உருவங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. விருப்பப்பட்டா நாமளும் இந்த இடத்துல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யலாம். கோவில் நிர்வாகத்திட்ட அதுக்கான பணத்தை நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். அவங்களே வந்து அதுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. வெளியிலிருந்து கொண்டு வரக்கூடிய சிவலிங்க உருவத்தை இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்யறதுக்கு அனுமதி இல்லை. இந்த இடத்துல 74 அடி உயரத்தில் தியானலிங்கம் அப்படிங்கிற பெரிய வடிவிலான லிங்கத்தை வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு உள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நபருக்கு 50 ரூபாய் கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. ஆயிரக்கணக்கான சிவலிங்க உருவங்களை ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் சுருளியில் இருக்கக்கூடிய இந்த கோடிலிங்கம் சிவன் கோவிலுக்கு நீங்கள் வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.